முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனின் மறைவுக்குப் பின் கிபி 1311 மதுரையை கைப்பற்றிய சுல்தானுக்கும் ஹொய்சாள பேரரசின் கடைசி மன்னரான கர்நாடகாவில் உள்ள ஹளபேடுவை முதல் தலைநகரமாகவும் திருவண்ணாமலையை இரண்டாம் தலைநகரமாகவும் ஆட்சி செய்த வல்லாள மகாராஜாவிற்கும் போர் ஏற்பட்டது. 1,00,000 வீரர்களை கொண்டு சுல்தான்களை ஓட விரட்டினார். அப்போது கிபி 1343 பள்ளிக்கொண்டபட்டு பகுதியில் முகாமிட்டிருந்த மன்னர் 3ஆம் வல்லாளனை நயவஞ்சகமாக கொலை செய்து அவனது தோலை உரித்து வைக்கோலை நிரப்பி அதை மதுரை நகர மதில் ஒன்றில் தொங்கவிட்ட கொடியவன் கியாஸ் உத்தீன். சுல்தான்களின் 67 ஆண்டுகால கொடுங்கோல் ஆட்சியை கிபி 1378 முற்றுப்புள்ளி வைத்தார். சங்கம வம்சத்தைச் சேர்ந்த விஜயநகர அரசின் மன்னனான 2ஆம் புக்கரின் மகனான குமார கம்பனர்.